இதை விஜய் கைது செய்யப்பட்டுருவாரா? விஜய் பிடிச்சி ஜெயிலில் போட்ட முடியுமா? இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்க பண்ணிடுவாங்களா? இது விஜய் அக்யூஸ்ட் அப்படிங்கிறதுக்கான சம்மன் கிடையாது. ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை நடக்கும்போது சுற்றி 4 பேர் இருப்பான். கொலையை பண்ணிட்டு ஒருத்தன் ஓடி போயிடுவான். அந்த 4 பேரையுமே விசாரணைக்கு காவல்துறை உட்படுத்தும். வந்தவன் சிவப்பு சட்டை போட்டிருந்தானா, பச்சை சட்டை போட்டிருந்தானா, வேகமாக குத்துனானா, மெதுவாக குத்துனானா, குத்தும் போது ஏதாவது சொன்னானா, இல்லை வெறுமனையாக குத்திட்டானா, எந்த திசையில் ஓடணும் அப்படி விசாரிப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்த சம்பவத்தை பார்த்த நபர்கள் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரையும் விசாரிப்பாங்க. அது மாதிரி இந்த சம்பவத்தில் இருந்தார் என்பதற்காக விஜய் விசாரிக்கிறாங்க. இல்லை என்னன்னா, அந்த 4 பேருக்கு பாருங்க, அந்த 4 பேரில் ஒருத்தவங்க கூட கொலையாளியாக வாய்ப்பு இருக்கு. குத்திட்டு கத்தி தூக்கி தூர போட்டு அவன் பின்னாடி நின்றுக்கலாம். அது விசாரிக்கும் போது தான் தெரியும் இவன் சம்பவத்தை வேடிக்கை பார்த்தவனா இல்லை சம்பவத்தை பண்ணவனா. ஏன்னா இவன் சம்பவம் பண்ணுறவன் இல்லை, சம்பவம் பண்ணுற ரெக்கார்ட் பண்ணுறவர் வேற. இவர் சாதாரண ஆள் கிடையாது. அப்படிங்கும்போது சம்பவத்தை இவர் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தாரா, சம்பவம் நடந்ததுக்கே இவர் தான் காரணமாங்கிறது இவரை உட்கார வச்சு உரிச்சா தான் தெரிய வரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் சிபிஐ இந்த என்கொயரி நடத்துகிறாங்க. இல்லை என்ன பெரிய வேடிக்கைன்னா, நான் வரும்போது யாருமே ரோட்டில் இருக்கக்கூடாது, இவர் படம் வரும்போது எந்த படமும் வரக்கூடாது, இவர் ரோட்டில் வரும்போது இவர் தான் கரூர் கொடுத்தாருல, கரூரில் இறந்து போனவங்கள பார்க்க போகிறதா சொல்லும்போது திருச்சியிலேருந்து நான் கரூர் போவேன், அப்படி கரூர் போகும்போது யாருமே சாலையில் இருக்கக்கூடாது. இதுதான் பராசக்தி படத்துக்கு நடந்திருக்கு. ஜனநாயகன் வரும்போது பராசக்தி கூட வரக்கூடாதுன்றாங்கல்ல, அதே மாதிரி அங்கே கரூரில் நான் வரும்போது யாரும் வரக்கூடாது, அந்த 2 கிலோமீட்டர் ரேடியஸில் சுற்றளவில் யாருமே இருக்கக்கூடாது. யாருமே இருக்கக்கூடாதுன்னு யாரையா நீ பார்க்க போகிற? நான் பார்க்க போகிறது மக்களை தான். அப்போ மக்கள் கூடாது, இருக்கக்கூடாது. ஊடகங்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. எனக்கு ஊடகத்தை பார்த்தா அலர்ஜி, கேமரா மைக்கை பார்த்தா எனக்கு வாந்தி வந்துடும், அதனால் அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்ட மாதிரி டெல்லியிலாம் போட முடியாது.